வீட்டில் காய்கறியே இல்லை, என்ன லஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு டிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கேரளாவோட ஸ்பெஷல் பப்படம் சம்மந்தி. வாங்க குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைஸ் அளவு இஞ்சியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை மூலி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 3 பப்படம் சேர்க்க போகிறோம். 3 பப்படத்தையும் நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் வதக்கி சேர்த்துருக்கேன். அது கூட தேங்காய், குட்டி லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நொறுக்கி வச்சுருந்த பப்படத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பப்பட சம்மந்தி ரெடி. இதை நல்லா சுட சுட சாதத்தில் தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.